இங்க ஒரு குட்டி பொண்ணு ஒரு கல்யாணத்துக்கு போறா. அந்த பொண்ணு கட்டிக்க போற மாப்பிள ஒரு ஃபாரின் மாப்பிளன்றதால அந்த கல்யாணம் ரொம்பவே கிராண்டா நடக்குது. இப்போ மாப்பிளையும் பொண்ணும் ஒரு பெரிய கார்ல ஏறி போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த குட்டி பொண்ணுமே கட்டினா ஃபாரின் மாப்பிளைய தான் கட்டணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா. இப்போ அவங்க அப்பாவோட ஆட்டோல ஸ்கூலுக்கு போகும்போது பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு கிட்ட நானும் கட்டினா ஃபாரின் மாப்பிளைய தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்கிற அந்த குட்டி பொண்ணு உடனே அவங்க அப்பா கிட்ட இதை போட்டு கொடுத்துடுறா. இப்போ இவங்க ரெண்டு பேருமே வளர்ந்துடுறாங்க. அந்த ஃபாரினுக்கு போகணும்னு ஆசைப்பட்ட பொண்ணும் இப்போ பியூட்டிஷியனா இருப்பா. கூட இருந்த ஃப்ரெண்டுக்கு இப்போ ஃபாரின் மாப்பிள கிடைச்சு கல்யாணமும் ஆக போகுது. அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோயின் தான் மேக்கப் போட்டுட்டு இருப்பா. அந்த பொண்ணும் இன்னும் நக்கலா உங்க அப்பா இன்னும் ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்காரு, நீ வேற 12th ஃபெயில் ஆயிட்ட, உனக்கெல்லாம் எப்படி ஃபாரின் மாப்பிள கிடைப்பான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பா. இதை கேட்கிற அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கோவம் வந்து அவ ஃப்ரெண்டோட ஃபேஸ்ல பவுடர் கிரீம் எல்லாத்தையும் பூசி விட்டு கோவத்துல அவ போட்ட மேக்கப்பையே கழிச்சு விட்டுறா. பார்த்தா இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு நினைச்சுதான் பார்த்துட்டு நின்னுட்டு இருப்பா. இவ ரொம்ப அழகா மேக்கப் போட்டதால உனக்கு துபாயில இருந்து மாப்பிள வர போறான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே போறா. வீட்டுக்கு போய் இதை எல்லாத்தையும் அவ தங்கச்சி கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கா. ஃபாரின்ல போய் பியூட்டிஷியன் வேலை பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்புமே கிடைக்கும். ஆனா அதுக்கு ரொம்ப காசு ஆகுன்றதால ஃபாரினுக்கு போயிடலான்ற ஆசையும் நடக்காம போயிடுது. ஒரு நாள் பார்லருக்கு வந்த ஒருத்தன் இவகிட்ட ரொம்பவே மிஸ்பிஹேவ் பண்ணிடுறான். அப்புறம் அந்த விஷயம் அவ அப்பா வரைக்கும் தெரிஞ்சு உனக்கு தெரியாமையா திடீர்னு வந்து அவன் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு மாசத்துல உனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப அவங்க அம்மாவும் அந்த பொண்ணு கூட்டிட்டு போய் பொண்ணுங்க 1000 கனவு காணலாம், ஆனா அது எல்லாமே நடக்காதுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த பொண்ணோட விருப்பமே இல்லாம கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. எனக்கு இந்த மாப்பிளையும் பிடிக்கல, இந்த கல்யாணமும் பிடிக்கலன்னு நினைச்சு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கா. கடைசியில இந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு கூட்டிட்டு போற காரை பார்த்து இப்ப கதறி கதறி அழுறா. சரி மாப்பிளையாச்சும் நல்லவனா இருப்பான்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் நைட் அப்பவே ஃபுல்லா குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்குறான்.